வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் சுவையில் தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல சூடான இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப அருமையாக இருக்குங்க. ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே ஃபீல் கிடைக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு எல்லா பொருளையும் வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வறுபட்டு வரட்டும். நல்லா பொன்னிறமாக செவந்து வறுபட்டு வரணும். அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பருப்பு நேரம் இந்த அளவுக்கு மாறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது வந்து சட்னிக்கு நல்ல கலர் கொடுக்கும், ஆனால் காரம் இருக்காது. இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போ மிளகாயெல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். திரும்பவும் அதே கடாயில் இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்து வதக்கிக்கிங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி பழம் அதிகமாகவும் சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்குங்க. மல்லி வந்து அதிகமாக சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். நல்லா அந்த சூட்லேயே கலந்து விட்டுக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வெங்காயம் தக்காளி பழம்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்குங்க. அப்போ தான் சட்னிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது தண்ணி தேவைப்படாது, தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. சட்னி இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடும். கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துருக்கேன். சட்னியை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதை இதில் சட்னியில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹோட்டல் சுவையில் தக்காளி கார சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, பணியாரத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். சட்னி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த தக்காளி கார சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.